ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குட்டி குட்டி போண்டா கார போண்டா செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுட்டு பார்க்கலாம். இட்லி மாவு இருந்தால் போதுங்க, சூப்பரான போண்டா செஞ்சிடலாம். 2 கப்பு இட்லி மாவு சேர்த்துக்கலாங்க. இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு கூட சேர்த்துக்கலாம். புளிச்சது புளிக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 கப் மாவு சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவை கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்து பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் போண்டா. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கருவேப்பிலை மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. மாவு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆப்ப சோடா சேர்த்த உடனே நம்ம போண்டா சுட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுத்துடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் போடணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா திருப்பிக்கலாங்க. போண்டா போட்ட உடனே கரண்டியை வச்சு திருப்பிடாதீங்க. நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு திருப்பி விடுங்க. பாருங்கள், நல்லா புசு புசுன்னு நல்லா எலும்பி வருது. இட்லி மாவு இருந்துச்சுன்னா 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி இப்படி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் வெந்து வரும். இதுக்கு எண்ணெயும் அதிகமாக இழுக்காதுங்க. இப்போ எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு நம்ம போண்டா போட்டு எடுத்துடலாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இதையும் எடுத்துடலாம். சுவையான கார போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.